ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் டெய்லி விலாகிங். டுடே அப்டேட் பார்த்திங்கன்னா, நேற்று எபிசோடில் பிக் பாஸ் சீசன் 9ல் நேற்று எபிசோடில் கனி அண்டு சபரி அப்புறம் கானா வினோத் இவங்க 3 பேரோட ஃபேமிலி வந்திருக்கு. ஃபஸ்ட்டு வந்தது பார்த்திங்கன்னா கனி திருவோட அவங்களுடைய ஃபேமிலியில் வந்திருக்காங்க. அவங்களுடைய 2 டாட்டர் அண்ட் அவங்க தங்கச்சி இவங்க 3 பேரும் என்டர் ஆகுறாங்க. தனி ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தாங்க. நம்ம ஃபேமிலி தான் உள்ளே வரும்ன்ட்டு அவங்க கெஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் டாஸ்கெல்லாம் வின் பண்ணிவிட்டு டேரெக்டாக அவங்கள போய் மீட் பண்ணி பேசுகிறாங்க. 2 பேரும் ரொம்ப ஹாப்பி. அவங்க 2 டாட்டரும் ஹாப்பி. அண்ட் அவங்க தங்கச்சி ஒரு சில அட்வைஸ் கனிக்கு கொடுக்குறாங்க. என்ன கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, உன் கேமில் நீ ஃபோக்கஸ் பண்ணு, நீ அன்புன்ற அந்த வலையில் விழுற, அதனால் நீ அதெல்லாம் நீ எடுத்துக்கக்கூடாது, கேமை மட்டும் நீ ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில வார்த்தை அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறாங்க. இதனால் கனி திரும் ஓகே, நான் இதுக்கு மேலே ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, நான் என்னுடைய பெஸ்ட்டு நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அவங்களோட தங்கச்சிக்கிட்ட சொல்கிறாங்க. இதெல்லாம் முடிஞ்சிச்சு. அவங்களுடைய டாட்டரும் கனி கேட்குறாங்க, நான் எப்படி விளையாடுறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேம்மா, எல்லாமே நல்லா தான் பண்ணுறீங்க, ஓகே இதே மாதிரி நீங்கள் ப்ளே பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி டிக்கெட் டு ஃபினாலேலாம் நீ வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தங்கச்சி சொல்கிறாங்க. கண்டிப்பாக நான் வருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க. இதோட முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட்டு சபரியோட வீட்டிலேருந்து வராங்க. அவங்களுடைய அம்மா, அக்கா அண்ட் அக்கா பையன் இவங்க 3 பேரும் உள்ளே என்டர் ஆகினாங்க. என்டர் ஆனோடனே சபரிக்கு ரொம்ப சந்தோஷம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, கம்ருதீனை பார்த்து அவங்க அம்மா சொல்கிறாங்க, சபரி அவங்க அம்மா, நீ அம்மா இல்லைன்னு ஃபீல் பண்ணாதப்பா, நான் உனக்கு அம்மாவாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சில அட்வைஸ் கொடுக்குறாங்க. கம்ருதீனும் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, எல்லாம் உள்ளே என்டர் ஆகும்போது சபரி கலாய்க்கிறாரு. அம்மா, நம்ம பொண்ணு பார்க்கறதுக்கு போகிற மாதிரி இருக்கும்மா அப்படின்ட்டு சொல்லிட்டு கம்ருதீனை பார்த்து அவங்க அம்மா கிட்டே சொல்கிறாங்க. இது ஒரு நல்ல ஃபீலாக இருந்துச்சு. கம்ருதீனுக்கு இப்போ ரொம்ப ஹாப்பி, ஒரு அம்மா கிடச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதை தொடர்ந்து பார்த்திங்கன்னா, நைட் கானா வினோத் அவங்க ஃபேமிலி என்டர் ஆகுறாங்க. கானா வினோத் ரொம்ப எமோஷ்னல் ஆகிட்டார். அது இல்லாமல் அவங்க ஒய்ஃப் பாக்யாவுக்கு பர்த்டே வேறு, அதனால் இன்னும் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டார். அவங்களுடைய 2 பசங்க அண்டு பாக்யா உள்ளே என்டர் ஆனாங்க. டாஸ்க்கை முடிச்சுட்டு அவங்க 2 பேரும் மீட் பண்ணி ரொம்ப இது பண்ணாங்க. அவங்களுடைய குட்டி பாப்பா பாட்டு பாடிச்சு, அவ்வளோ க்யூட்டாக இருந்துச்சு, அழகாக பாட்டு பாடினாங்க. இதை தொடர்ந்து பார்த்திங்கன்னா, சில விஷயம், அதாவது அவங்களுடைய ஒய்ஃப் கானா வினோத்க்கு ஒரு சில அட்வைஸ் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி இருக்கணும், நீ ரொம்ப கோவப்படுற, கேமில் ஃபோக்கஸ் பண்ணு, கோவப்படக்கூடாது, அந்த மாதிரி ஒரு சில அட்வைஸ் கொடுக்குறாங்க. அதையும் சரி ஓகே, நான் என்ன பண்ண முடியும், இங்கே அப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்கிறாங்க. இப்போ மட்டும் நீ என்ன பண்ணுற, கோவம் படுற அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் சொல்கிறாங்க. அதில் கானா வினோத் இதுலேயும் சில கவுண்டர் போடுறாங்க. பாக்யா, நீ ரொம்ப மேக்கப் போட்டுக்கிற, நான் எப்படி தூங்குவேன்னு தெரில இன்றைக்கி அப்படின்னு சொல்லிட்டு அதுலேயும் சில கவுண்டர் போடுறாங்க. அப்புறம் அவங்க ஃபேமிலியும் ஜாலியாக போயிடுச்சு. அப்புறம் அவங்க மீட் பண்ணிவிட்டு அவங்களும் வீட்டுக்கு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, அவ்வளோதான். நேற்று மட்டும் 3 ஃபேமிலிஸ் உள்ளே என்டர் ஆச்சு. இன்றைக்கி யார் யார் வருவாங்கன்னு இன்னும் அப்டேட் வரலை. வந்தேன்னா உங்களுக்கு கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் சப்போர்ட் மீ கைஸ். பாய்.